தற்போது வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகள். மேலும் மாலத்தீவுகள் பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தென் தமிழகத்தில் பரவலாகவும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் தென் தமிழகம், டெல்டா மாவட்டங்கள், புதுக்கோட்டை, கடலூர், காரைக்கால், புதுவை ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யும். இதுதான் இப்போ தென் தமிழகத்துடைய கடற்கரை ஒட்டியுள்ள பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ட்ரஃப் நிலை இருக்குது. மாலத்தீவு பகுதிகளில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி இருக்கிறதுனால இந்த மழை 2 தினங்களுக்கு பொதுவாக தென் தமிழக பகுதியில் மழை இருக்கும். வட தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் வட பகுதியில் நமக்கு சென்னை இந்த பகுதியில் அதிகமாக இருக்காது. சென்னை இதில் காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த மாவட்டங்களில் அதிகமாக இருக்காது. இல்லை, கிடையாது 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 கிடையாது. அக்டோபர் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டம் ஆல்மோஸ்ட் நவம்பர் முடியுருக்கு. இந்த காலகட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பதிவான மழையின் அளவு 31 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 35 சென்டிமீட்டர், 12% குறைவு. இன்னும் 1 மாத காலகட்டம் இருக்கிறது. டிசம்பரில் பார்க்கலாம். இன்னும் அடுத்து வருகிறது. அதிகபட்சமாக உங்களுக்கு இது அடுத்து வரும். இந்த விவரங்கள்லாம் அடுத்து வரும். இது தமிழகம் மற்றும் புதுவையில் புல் இதில் அது நீண்ட கால சராசரி இந்த வானிலை அறிக்கை அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. அது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாத காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 2 மாத காலம் தான் முடிந்திருக்கிறது. டிசம்பர் மாதம் 1 மாதம் இருக்கிறது. அதில் பார்க்கலாம் எப்படி வருகிறது. பார்ப்போம் தொடர்ந்து. ஓகே, அதாவது கிழக்கு திசை காற்றில் சின்ன சின்ன ட்ரஃப் அப்படி டெவலப் ஆகி அப்படி நகர்ந்து வரக்கூடும். அது கொஞ்சம் மேலே வடக்கு நோக்கி நகரும்பொழுது நமக்கு வடபகுதியில் மழை வரும். இல்லைன்னா தெற்கு பகுதியிலும் மத்திய பகுதியிலும் தான் அதிகமாக மழை வரும். போலாமா? பேலன்ஸ் ஆகுதா? ஒயிட் பேலன்ஸ் வேணுமா? தென் தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ட்ரஃப் நிலவுகிறது. மேலும் மாலத்தீவுகள் பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தென் தமிழகத்தில் பரவலாகவும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் தென் தமிழக மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், புதுக்கோட்டை, கடலூர், காரைக்கால், புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதியில் லேசான மழை பெய்யக்கூடும்.